ओम महागणपति पादं नमो नमः। ओम गणन 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 गण गण अग्नि ज्योतिं महातपस्मकर ज्योतिषास्ते गणन 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 गण गण अग्नितव शास्तां गणपतिं दीप दीप दीपं दीपं दीप 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 मखेरिये मकर विश्वरूप शास्तां विनायक पाद नमोस्तुते। स्वामिये शरणमय्यप्पा हरिहर सुधने शरणमय्यप्पा अच्चंगोविलरसे शरणमय्यप्पा अन्नदान प्रभुवे शरणमय्यप्पा अळुदमलैयट्टमे शरणमय्यप्पा अळुदमलैयरक्कमे शरणमय्यप्पा। ओम शरणों शरणों उगारानंत मंत्रस्य स्वरूपानां उगार महामंत्रस्य विष्णुरूप ओंकार सप्तस्वरूप मूर्तशास्तां शरणों शरणों शबरिशास्तां शरणों नमो नमः। ஆகே 19வது ஸ்லோகம் பெண்களால கணித்து உணரக்கூடிய பக்தி. இத கணிதம் பண்றதே பெண்கள் தான். நீங்க பெண்களை உயர்த்தியே சொல்றீங்களே, ஆண் வளரணும்னா அந்த வளர்ற சக்தி பெண்ணை சார்ந்தது. வளர்ச்சி எங்க பையன் வளர்ந்துட்டான்னு சொல்லுவா. அந்த வளர்ந்துட்டான்ற இயக்கத்துக்குள்ள இருக்கிறது பெண் சக்தி. பையனா இருக்கலாம், ஆனா அந்த பையன் வளர்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய சக்திக்கு பெண் சக்தின்னு பேர். இந்த பக்தியை கணிச்சு சொல்லக்கூடிய தத்துவம் இருக்கிறது பெண்ணுக்கு. வைஷ்வ பக்தின்னு பேர். வைஷ்வ பக்தி. இந்த வைஷ்வ பக்தியை யார் கொண்டாடினாங்க? 12 ஆழ்வார், 63 நாயன்மார்கள், 18 அல்லது 21 சித்தர், பகவானா பிறக்கக்கூடிய அம்சமுள்ள மனிதன், இன்கார்னேஷன் அவதார புருஷர்கள், இவாளுக்கு மட்டும்தான் வைஷ்வ பக்தி தெரியும். இதை கண்டுபிடிச்சு சொல்றது கணிக்கிறது பெண். இது ஆணால கத்துக்க முடியுமான்னா ஆணால கத்துக்க முடியாது. பிரணவானந்த பக்தியிலே பிரம்மலோகத்திலே ஓம் என்ற இடத்திலே முதல் சுழி மட்டும்தான் துவக்கம். அதுக்கப்புறம் தான் இந்த வரக்கூடிய வைஷ்வ பக்தின்னு பேர். இந்த வைஷ்வ பக்தி கொண்டாடுறது யார் ஜாஸ்தி? எம்பெருமான கும்பிடுறவாக. யார் எம்பெருமான கும்பிடுறா? தெங்கலை வடகலை நாமத்தை அணியறவா. அவளுக்கு பிரீத்தி. ஏன் அவளுக்கு பிரீத்தி? மற்றவா இதை வேண்டுதல் பண்ணிக்கூடாதா? மற்றவா இதை பிரீத்தி பண்ணிக்கலாம். இதுக்கு வைஷ்வ பக்தின்னு பேரு. இது திருநாமத்தை போட்டுட்டு இருக்கக்கூடிய வைஷ்ணவாளுக்கு புரியும், மற்றவாளுக்கு புரியாதான்னு சொல்லாதீங்க. மற்றவாளுக்கும் புரியும். நாமத்துக்கு ஒரு பாதத்தை வைக்கிறது தென்கலை. நாமத்துக்கு பாதத்தை மூக்குக்கு கீழே எடுத்துட்டா வடகலை. ஒரு மாங்கனியோட விதையை நட்டுட்டேள், அந்த விதைக்கு மேல் இருக்கக்கூடிய ஓட பிரிச்சு எடுக்கும். உள்ள விதை இருக்கும், மாவிதை ஓட்டுக்குள்ளே. மாங்கொட்டைன்னு சொல்றேளே, அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கும். மெத்து 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 மெத்துன்னு இருக்கும். அதில் இருந்து மேல் மரத்தோட அடிவேறு புறப்படும். புறப்பட்டு பூமியை உடைக்கும். முதல்ல அந்த கொட்டை வெடிகிறது, வெளியில வருது விதை. முழு விதையா போறது, மேல் தோல் கெட்டியா இருக்குது. உள்ள சதை பிண்டத்தில் விதை இருக்குது. அதிலிருந்து ஒரு மரத்தோட ஆணிவேர் முதல் கொண்டு பூமியை பழந்துண்டு மேலே வருது. இந்த இயக்கத்துக்கு பெண்ணை சார்ந்த இயக்கம்னு பேர். ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னா அந்த வளர்ச்சிக்குண்டான வீரியம் தான் பெண் கொடுக்கிறா. ஆண் கொடுக்கிறா தாங்கி பிடிக்கக்கூடிய பூமாதேவி மனைவி. அந்த மகாஸ்தானம் ஒரு பொண்ணோட கழுத்துல தாரி ஏறி எடுத்தோம்னா
அந்த பொண்ணோட உடம்புல வைஸ்வ பக்தி இருக்குன்னு பேரு. அதை கண்டுபிடிக்கிறது பொம்மநாட்டியாக்கும். இந்த மேலே வந்த மரம் அது மேலே வர்ற வரைக்கும் பிரணவானந்த பக்தி. இதுதான் ஓம். இந்த ஓம் அப்படிங்கிறது ஒரு ஓட்டையான பூஜ்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே பல பிறப்புகள் ஆகுது. அது பிரம்மத்துக்குள்ள போய் படித்த உடனே தான் இது வளரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வைஸ்வ பக்தி. இந்த பூஜ்யம் வளரும். அது 19வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஓம் சரணோம் சரணோம். அந்த வைஸ்வ பக்தி வளர்ச்சியை தர்றது உகாரம். பலகாலம் மகாவிஷ்ணு தபஸ்ல இருந்தார். எல்லா லோகமும் ஆடுறது. ஒருமை எரும மாடு வந்து கையாலும் காலாலையும் உதைக்கிறது. அச்சாத்த கண்ணை திறந்து பார்த்தா அதுக்கு 2 கால், எரும கால், கை இருந்தது. பார்த்தா மனுஷ ரூபத்தில் இருந்தது. எல்லாம் எரும காலாவே இல்லை. எருமக்கால் தோற்றத்தில் காலும் கையும் இருந்தது. எல்லா லோகம் ஆடுத்து அவர் கண் திறந்து பார்த்தாராஹா, இவளுக்கு பேர் தான் மகிஷி தான். ஓ வரட்டும் வரட்டும். கப்புன்னு கண்ணை மூடிண்டார். உடனே மேலே வந்தார். ஊர் புதுசாக இருக்குது. இது விஷ்ணு லோகம் மாதிரி தெரியுது. இங்கே யாரோ ஒரு எச்சம் உட்கார்ந்து இருக்கிறாளே, அவங்க யாருன்னு பார்த்தார். ஐயப்பன் ஐஷன் தான். வைஸ்வ பக்தியிலே அந்த குழந்தைய மேலே ஐஷன் வர்றார். அங்க அம்மா ஒன்று ஓலை வச்சுட்டு இருந்தா. இந்த அம்மா கையில் ஒன்று தீங்கானே என்ன வச்சிருக்குது? ஒரு கையை என்னமோ அதுவும் காலை காட்டுது, ஒரு கையை வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. கிட்ட போனா யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி. இந்த வைஸ்வபக்திக்காரன் இந்த சரணோம் சரணோம்னு சொன்னா விஷ்ணு லோகத்துக்கே போயிடுறோம். இப்ப பிறப்பு அதனுடைய வளர்ப்பை தெரிஞ்சுட்டோம். அதுக்கு ஒரு மந்திரத்தோட சக்தி சரஸ்வதி கையில் இருக்கக்கூடிய ஓலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம். அது படிக்கணும், அப்பதான் புரியும். இந்த கையை பார்த்த உடனே மேலே ஒரு கை கீழே ஒரு கை இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஒரு கை பூமியை நோக்கின்னு இருக்கு, ஒரு கை நம்மளை பார்த்தா மாதிரி இருக்குது. என்ன இது வித்தியாசம் அப்படின்னு ஆராய்ஞ்ச உடனே இந்த சபரிமலை ஐயப்பன் அழைச்சிட்டு போனாரே, அந்த கையெல்லாம் நன்னா பாருன்னாராம். அந்த கையை பார்த்த உடனே தெரிஞ்சதான் பிறப்பு இறப்பை பற்றி ஆராயக்கூடாது. அந்த அம்மா மேனிய ஆராய்ஞ்சா 4 வேதங்களோட சாஸ்திரங்களை மந்திர ஸ்வரூபமாக தெரிஞ்சுக்கலாம். பிரம்மலோகத்தில் படிச்சுட்டா கீழே இறங்கி போகணும்னு ஆசை வரும். அது பிரணவானந்த பக்தி. வைஸ்வ பக்திக்கு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டா கீழோகத்துக்கு போக வேண்டாம். ஆராய்ச்சியில் மனம் ஈடுபடுறது உகாரானந்தஸ்ய மந்திரஸ்ய, மந்திரத்தை வளர்த்தல், மந்திரத்தினால் வளர்க்கப்படுதல். அமிர்த யஜ்ஞோ பவந்து, அமிர்த யஜ்ஞோ பவந்து யாகத்தை பண்ணது விஷ்ணு. ஒரு ஆணோட மேனி திருமேனிக்குள்ள பெண்ணோட அவயங்கள் தோன்றி மறைஞ்சாத்தான் வைஸ்வ பக்தியை தெரிஞ்சுக்க முடியும். அத்தான் இந்த சரணோம் சரணோம் சொல்லி இந்த எம்பெருமானான சபரி சாஸ்தா அங்காயிச்சுட்டு போறார். இப்போ யாருமே வேணாம். இந்த அம்மா ஒருத்தர் இருக்கிறாளே, நமக்கு காட்டி கொடுத்தவன் யார்? ஐயப்பன். அவனையும் விட்டு தள்ளும். இங்க இருந்து என்ன கத்துக்கிறோம்? இந்த சரணம் சொல்லக்கூடிய சாஸ்தா உகாரானந்த மந்திர சத்திய படிக்கிறதுக்கு மோகினியா வந்த விஷ்ணு மோகினியா வந்து கத்து கொடுத்தாரு. சில வித்தைகள் ஆசானுக்கு தெரிஞ்சா சீடனுக்கு கத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஆசான் தான் எப்படி வந்தோம், தன்னுடைய உருவம் எப்படி, மகாலட்சுமியோட கையில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தோட அந்த வேதங்களை படிச்சு அதனால வைஸ்வ பக்திக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும். விஷ்ணு அந்த இன்பத்தை மகாலட்சுமி கொடுக்கல, அந்த இன்பத்தை தான் அனுபவிக்கிறார். வைஸ்வ பக்தியோட சாராம்சம் மோகினி. அதனால தான் ஒவ்வொரு லோகத்துக்கும் ஐயப்பன் வந்து தன்னோட பக்தரை அழிச்சுட்டு போறார். இன்னொன்னும்
அந்த மோகினி அவதாரத்துக்குண்டான சக்தி என் மனைவி தாங்க மாட்டான். அப்படி இருக்கணும். ஒரு ஆத்துக்காரன்னா பொம்நாட்டி மேலே பாசமாக வச்சுக்கணும். என்னோட மனைவி தாங்க மாட்டா. இந்த வைஸ்வ பக்தியில் மந்திரத்தோட அர்த்தம் ஓம் எப்படி வளருதுங்கிறதே நானே என்னோட உடலை பெண்ணாக்கி அனுபவிச்சுட்டு அதில் ஒரு பையனை உற்பத்தி பண்ணிட்டு வைஸ்வ பக்திக்கு சாராம்சம் கொண்டவர் சபரிமலை ஐயப்பன். அந்த 2 சரணம் சொல்லச்ச வைஸ்வ பக்தி என்னான்னு தெரியுது. மனுஷன் வளர்றது இல்லைங்கோ, அந்த மந்திர ஸ்லோகங்கள் எப்படி வளருது. இந்த மந்திர ஸ்லோகங்கள் வளர்றதை காட்டி கொடுக்கிறார் எம்பெருமான். கடலுக்குள்ள போன உடனே போய் அதை பிடிச்சுட்டு வர்றார். மீனா ஆமையா இது வளர்ச்சி. அந்த வளர்ற சக்தி அந்த ஓலைக்கு இருக்கிறதுனால தான் அது மேலே வளருது. அது மேலே ஓடியாருது. கடலிலிருந்து தப்பிச்சு மேலே வருது. அது அதனால மந்திரங்களுக்கு வளரக்கூடிய சக்தி உண்டு. அதுக்கு உகாரானந்தஸ்ய பிரம்மம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் சபரிமலை ஐயப்பன் செய்கிறார். பாதி ஓம் ஒரு ஷைப்பர் மேலே அப்படி வளருது பாருங்க. அது வரைக்கும் மந்திர சக்தியால் இந்த ஓமையை வளர்க்கக்கூடிய சக்தி விஷ்ணுவோட நாபிக்கு இருக்குது. அதுக்கு பேர் உகாரானந்த மந்திரஸ்ய ஸ்வரூபானாம். இந்த அப்படியே இதனோட டைலூட் பண்ண உருவம் தான் ஐயப்பன். ஓம் சரணோம் சரணோம்னா வைஸ்வ பக்திக்குள்ள நம்ம போறோன்றது நமக்கு தெரியாது. எந்த கரு வளரலேண்டா கூட அதை வளர்ற மாதிரி பண்ணக்கூடியது வைஸ்வ பக்தி. எதுவுமே வேணான்னும் போது எல்லாம் தேடி வருது. உகாரானந்தஸ்ய மந்திரஸ்வரூபானாம் யாரு? இதை அனுபவிச்சவர் மகாவிஷ்ணு. இந்த 19வது ஸ்லோகம் சொல்லக்கூடிய போது ஐயப்பனோட மேனி, அந்த மேனிக்குண்டான வளர்ச்சி, அந்த மேனிக்குண்டான சந்நியாசம், அந்த மேனிக்குண்டான காயத்ரி மந்திரம், அந்த மேனிக்குண்டான ஜபத்தியானம், அந்த மேனிக்குண்டான பீஜாட்சரம், பீஜாட்சரம் பெண் ரூபம், இதெல்லாம் சொல்றது வைஸ்வ பக்தி. இந்த ஐயப்பனை பார்த்து விஷ்ணு லோகத்தில் இருக்கக்கூடிய மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு தாலாட்டு பாடுற சங்கீதத்துக்கு பேரு வைஸ்வா. அதில் ஒரு ராகமா கூட்டின்ண்டே போய் தாலாட்டு பாடுறா. அந்த ராகங்களோட கூட்டு வளர்ச்சிக்கு பேரு உகாரா. அதனால ஒரு பாதி வைஸ்வ பக்தி. மந்திரங்களோட வளர்ச்சியோட விகிதாச்சாரம் தெரிஞ்சுண்டா ஊகார பக்தி. அதனால்தான் ஆழ்வார்கள்லாம் தன்னை பெண்ணா பாவிச்சுண்டா. தானே பெண்ணானா எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சி ஐயப்பன் வைஸ்வ பக்தியில பிறந்திருக்கிறான்னு ஆசீர்வாதம் பண்ணது மோகினியான விஷ்ணு. மரணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடல் மாறி லீலா ஆகி மகிஷி மஞ்சூன்னு சொல்லக்கூடிய மாதா. மஞ்சூன்னா மஞ்சள். ஆன்டிபயாட்டிக். எதுக்கு ஆன்டிபயாட்டிக்கு? உலக இன்பத்துக்கு ஆன்டிபயாட்டிக். அதை சொல்லிட்டு அங்கே வர்றியாமா அப்படின்னா, நான் அங்கே வரல, ஐயப்பன் கொடுக்குற இடத்துல உட்காந்துக்கிறேன். அவனோட திருமேனியை நான் நுகர முடியாது. திருமேனியை நுகர்றது ஆழ்வார்கள், அவளால் தான் முடியும். இது அரக்க சுபாவம் இருந்த பொண்ணும் மஞ்சூன்னு பேர் வச்சு ஆன்டிபயாட்டிக் டெர்மரிக் கொடுத்தோ வெளியில் உட்கார வச்சுட்டார். மகிஷியும் பார்க்கிறாரு மகாவிஷ்ணு. அடுத்து ஜெயிச்சாரே, ஜெயிக்க வச்சவர் அந்த பொண்ணோட ஞானத்தையும் வளர்க்கிறாரா. அதுதான் மந்திரஸ்ய. அத்தை கூப்பிட்டாங்களா மேல் உலகத்துக்கு வான்னு. நான் மேல் உலகத்துக்கு வரும்போதெல்லாம் கெட்டவனா எரும மாட்டு தலையோட பெண் உருவம் கொண்டு வந்தேன். இந்த பையனுக்கு வைஸ்வ பக்தி இருக்குதுன்னு சொன்னாகே, அது நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஆகிய நாளுக்கு எனக்கு எந்த லோகமும் வேண்டாம். நான் இவன் பக்கத்தில் அவன் காட்டுற இடத்துல உக்காந்துக்கிறேன். வேதத்துக்கு இனம் மொழி ஜாதி கிடையாது. என்னான்னு கேட்டாராம் ஐயப்பன்.
இந்த வாவரை கூட இவர் பக்கத்திலே வச்சு கொண்டுட்டார். எல்லா இனத்தையும் கொன்னு தள்ள எரும மாடு வாவரை தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கோன்னு சொல்லி அருள் உரை கொடுக்கறது வைஷ்ணவ பக்தி. அந்த ஐயப்பனோட மணிகண்டனோட பொறுமையை அங்க நிக்க வச்சு பாடத்தை கத்து கொடுத்து, நீ படிக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன், நீ நிதானமா படிச்சுட்டு வான்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவ பக்தி. அது வளர்றதுக்கு பேரு உபகாரம். இப்போ ஓம்புக்கு ஒரு சுழிய போட்டோமுங்க, மேல கொண்ட மாதிரி பாதி எடுத்துன்னு போயிட்டோம். உடனே என்ன பண்றார், அடுத்த டிகிரிக்கு போகணும். இந்த பிறப்பில் முடிக்கிறியா, 500 பிறப்பில் முடிக்கிறியா? இந்த போனவர் என்ன பண்றாரு, 50,000 பிறப்பு இருந்தா கூட நான் பூமியை நினைக்க மாட்டேன், இதை படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு எனக்கே தெரிய நான் பாஸ் ஆயிட்டேன்னு. அப்ப சத்த ஒதுங்கி பார்த்துட்டு வர்றனே, இப்ப 50,000 பிறவி 50,000 பிறவி. இது என்ன அர்த்தம்? உலகை இயல் இன்பத்தை மறந்தேன். அந்த 50,000 வருஷம் நான் பாடம் கத்துக்கிறேன்றது உகாரம்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கு குறிக்கக்கூடிய வைஷ்ணவ பக்தி. இந்த குரு புதன் ஜாதகத்துல நல்லா இருந்தா அவளுக்கு வைஷ்ணவ பக்தி இருக்கும். அந்த மாதிரி பசங்கள்லாம் நல்லா படிச்சிடும். அது மற்றவாளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனான், நாளைக்கு பள்ளி உண்டு, அதுக்கு அர்த்தம் தெரியல, உண்டுன்னா இல்லை என்ன அர்த்தம் தெரியல அந்த பையனுக்கு. ஓஹோ இல்லைன்னா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டான். இல்லை பள்ளிக்கூடம் இல்லாத அன்னைக்கு இருக்குதுன்னு நினச்சின்னு போனால் கதவை என்ன பண்ணியிருக்கான், மூடி இருக்கும். இன்னைக்கு பள்ளி உண்டுன்னா ஓஹோ அப்படி சாத்திருப்பா போலது, நம்ம போனா என்ன, கதவை தான் மூடி இருக்குதுன்னா கடைசியில் அட்டெண்டன்ஸ் ஃபெயில். அதுக்கு கூட வழி இருக்குது. அப்போ அந்த இடத்துல இத்தனை பிறப்புகள் இருந்து இந்த வளர்ச்சியை தெரிஞ்சுண்டு வைஷ்ணவ பக்தி கத்துண்டு பூமிக்கு வர முடியாது இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு சொல்லக்கூடியது உகாரானந்த மந்திரஸ்ய சுரூபானாம். இது எங்கிட்ட ஒண்ணுமில்லை, நான் லட்சுமியோட அழகில் மயங்கினேன், அதனால மோகினி அவதாரம் வந்தது, அதனால இந்த பையன் பிறந்திருக்கான், அந்த பையன்தான் என்னோட விஷ்ணு லோகத்துக்கு ஒன்று ஐஷம் வந்திருக்கிறான். இந்த மகாசக்தி இந்த பொம்மநாட்டி இருக்கிறாளே எச்சம், லக்ஷ்மிங்கிற எச்சம் தான் எனக்கு இந்த விஷ்ணுங்கிற பதவியை கொடுத்து வச்சிருக்கிறா. ஏன் இந்த விஷ்ணுன்ற பதவி எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறா, என் வயிற்றுல மோகினியா இருக்கச்சே நீ பிறந்தடா, நீ இப்ப இவன் ஐஷ்ணம் இருக்க, இவனுக்கு ஒன்றும் தெரியா போனா கூட பிரணவானந்த பக்தியும் மீதி பாதி பிரம்ம பிரணவானந்த பக்தியும் கத்துண்டதுனாலே இப்ப வைஷ்ணவ பக்திக்கு ஐஷ்ணம் வந்தேன். என்னோட உடல் இந்த உடல் எல்லாம் கொழுந்து போச்சு, என் வயிற்றுல பாலை வாத்துட்டே நான் என் சம்சாரத்துக்கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டேன். யாருக்கு சந்தோஷம்? மகாவிஷ்ணுக்கு சந்தோஷம். இதுக்கு மூலகர்த்தா யாரு? மகாலட்சுமி. அந்த வளர்ச்சி இயக்கம் எல்லாமே பெண். ஒரு பையன் தடன்னு வளர்றான்னா அந்த வளர்ச்சியோட இயக்கம் இருக்குது பாருங்க, அது பெண் தன்மை. அணு தயாரிக்கிற வரைக்கும் ஆண் தன்மை. அதனோட பிரதிகூலம், அனுகூலம் இல்லை பிரதிகூலம், மலர்ந்து வெடிக்கிறது பெண் தன்மை. இதுக்கு வைஷ்ணவ பக்தின்னு பேரு. அது சொல்றது வைஷ்ணவ பக்தியிலே ஓம்கார சப்தஸ்வரூப மூர்த்தா சாஸ்தம். வைஷ்வா 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 வைஷ்வான்னு சொன்னா நாராயணா 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 நாராயணா. இந்த உலகத்து மக்கள் எல்லாருக்கும் எப்பிறப்பிலையாவது ஞானம் பெறணும். அதை தீர்மானம் பண்றது வைஷ்ணவ பக்தி. இப்படி ஒரு மகாசக்தி பெண்ணிடத்துல இருக்கு. அது வைஷ்ணவ பக்தின்ற வளர்ச்சியான விஷ்ணு லட்சுமிய சாந்த இடத்துக்கு பேரு உகார மந்திரம். அந்த உகார மகாமந்திரத்திய விஷ்ணு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஓம்காரத்தில் சப்தம் நாராயணான்னா கூட லட்சுமி இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கலந்த கலவைதான் ஐயப்பனோட உருவம். அப்பா இவ்வளவா இருக்குது ஐயப்பனுக்கு. தலையே சுத்துறதே, சுத்தர தலை நேரா நிற்கும், பித்தத்தலை தலை வெடிக்கிறது நேரா நிற்கும், ஞானம் தானால வரும், தூக்கம் அமைதியா வரும், கஷ்டம் மனுஷ விட்டு போகும், ஞான கல்வி தன்னால வருது. நினைச்ச போது நேரா வைஷ்ணவ பக்தி கத்துக்கிறதுக்கு அந்த வைஷ்ணவ பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டு வந்துடலாம்.
காலத்தோட அளவு மாறிடுத்து. காவல் தெய்வமாக நிற்கிறது ஐயப்பனாக்கும். குடும்ப வாழ்க்கையில் வந்தவங்களை எல்லாரும் மறந்தாச்சு. அவாவா பிறப்பெடுத்து பல பிறப்புகளை கடந்து வந்தாச்சு. நம்மளோட விகிதாச்சாரத்தை ஆயுச கூட்டி பார்த்தாக்கா பல நூறு பல ஆயிரம் பல கோடி வருஷங்கள் போயிடுத்தோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பூஜ்யத்தை போட்டோம் பிரம்மலோகத்தில் பிரணவானந்த பக்தியிலே. வைஷ்வ பக்தியில் வரும்போது அது என்ன பண்ணணும்? மேலே அப்படி கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ என்ன பண்ணலான்னா, இவாளெல்லாம் போயிட்டா இந்த ஆனந்தத்தை இவாளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இவாளுக்கு நம்ம உற்றார் உறவினருக்கு கற்றுக் கொடுக்கணும். இது கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். பாதி ஓம போட்டுடுறார் ஷைப்பர். அதுலேருந்து நீட்டாக ஒரு பாதி, அடுத்த பாதி, அந்த அடுத்த பாதியில் நடுவில் ஒரு கோடு. அப்படி இல்லைன்னுட்டா அதில் ஒரு சின்ன சுழி. இந்த ஒரு பாதி ஓம் எழுதணுன்னே வைஷ்வ பக்தி வளர்றது தெரிஞ்சிடுது. மந்திரங்கள்லாம் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. இது எப்போ தயாரானது? பார்க்கடல் கடந்த போது தயாராகிருக்கிறது. அப்போ தயாரான ஐயப்பன் நமக்கோசரம் இப்போ வரைக்கும் காத்துட்டு இருக்கிறான். அவனை அங்கே காக்க வைக்கக்கூடாது. தரைக்கு அழிச்சுட்டு போய் அவனோட கிரகத்தில், அதாவது அவனோட ஆலயத்துக்குள்ள போய் அவனை உட்கார வச்சு நம்ம தொழணுன்றது பந்தள மகாராஜோட பக்தி தான். இது ஒரு சாதாரண ஐயப்பனோட பக்தனுக்கு இத்தனை பெரிய சக்தி கிடைக்கிறது. இது கற்றுக்கக்கூடிய இடம், கற்றுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியவர் பாலசன்னியாசி மணிகண்டன். இது ஒரு ஏழு சொல்றான் இந்த சரணத்தை. அவன் பையனுக்கு நல்ல படிப்பு வரும். அவன் பையன் ஒரு செட்ட மேதைக்கு ஈக்கலாக வர்றான். ஆன்மீகத்துக்கு வைஷ்வபக்தி வரையான மேதையாக வர்றான் 7 வீட்டில். இந்த வைஷ்வபக்தி வரக்காலத்திலே சில நேரத்தில் மாயை பிடிச்சிக்கும். உகார மந்திரஸ்ய ஸ்வரூபம் வளர்ற காலத்தில் அது காது கொடுத்து கேட்காத சிலது இருக்கும். இவ்வளோ தொலைவு போய் மேதையாய் அவனுக்கு பிறக்கிற குழந்தை பைத்தியமா போடும். அந்த சிரமத்தை வைஷ்வ பக்தி அவனை மந்திரத்தை கேட்க வச்சு அதனோட வளர்ச்சியை சீராக்கி பிறப்புகள் அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பப்பா அவெல்லாம் நல்லா இருக்கிறான். அப்பதான் ஆன்மீகம் வளரும். நாங்கள்லாம் பொன் குழந்தையா பிறந்துட்டோம். தோப்பனாருக்கு சாத்திர ஆகுதி கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. தோப்பனார் இறந்துட்டா நான் ஒரு பொன் குழந்தை இல்லை 4 பொன் குழந்தை. அவள்லாம் என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு எப்படி திதி கொடுக்கறதுன்னா இந்த வைஷ்வ பக்தி ஃபாலோ பண்ணால் நமக்கு பதிலாக ஐயப்பன் வந்து திதியை வாங்கிக்கிறார். வாங்கி யாருக்கிட்ட சேர்க்குறாரு? மோகினி அம்மான்னு ஒன்று இருக்கும், அவகிட்ட சேர்த்துடுறது. இது பொய்ன்னு சொல்லுவேள். பம்பையில் போய் பாருங்க, தாந்திரிகள் எல்லாம் அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பான். சித்திரங்கள்லாம் வேர்கள் வழியா வருவா. வேர் மரம் செடி கொடி ஒரு சில வீடுகள் அதை தடுக்கும். அந்த வேர் அவளுக்கு சாபத்தை கொடுக்கும். வேர் அது சித்திரங்களோ மகாதோ. வேர் கொடுக்கிற சாபம் நடக்கும். அதுகளை சீர் பண்ணும். முடிஞ்சுடுத்தா? சித்தர் நம்ம கைவசம் வந்துட்டாரா? வைஷ்வ பக்தி வந்துருத்தா? இதெல்லாம் மந்திரத்தினால வரக்கூடிய வளர்ச்சிக்கு தான் மந்திரஷ்ய. எத்தனை ஆனந்தம் பாருங்க, எத்தனை ஆனந்தமும் கிடைக்காது. இந்த ஆனந்தத்தை மறுபடியும் நம்ம இதே நிலையில பராமரிப்போம்.